வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர குரு உட்கார்ந்துருக்கிறதுனால மண்டைக்குள்ள சின்ன சின்ன குடைச்சல்கள் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே 2ஆம் இடமான கடகராசிக்குள்ளர சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அமர்வது பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நல்லது பலதும் நல்லதாக நடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஆட்சியிலே அமர்ந்த சிம்மராசிக்காரரான சூரியன் உங்களுக்கு நல்லதொரு பலன்கையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கிறது. கேது தனம் கொடுப்பதனாலும் கேது சம்பந்தப்பட்ட விநாயகப் பெருமான் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கன்னிராசியில் இருக்கிறார். அங்கே செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது 4ஆம் இடமான உங்களுக்கு மண் மனை வாகனம் அப்படிங்கிறதுனால தேவையற்ற வார்த்தைகள் தேவையற்ற பூசல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் பெற கொஞ்சம் அதில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். 5ஆம் இடமான துளாராசியையும் தன்னுடைய பார்வையாலே குரு பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். அவருடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை தருவதாக அமையும். சிலருக்கு ஆர்ட் அண்ட் சயின்ஸ் போன்ற விஷயத்தில் எல்லாம் ஈடுபட்டு அதனால் கூடிய லாபங்கள் உங்களை பெற்றுத் தருவார்கள். அதில் சந்தோஷங்கள் வந்து சேரும். கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் வம்பு சண்டை வழக்கு போன்றவற்றிலே உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 7ஆம் இடமான கரத்தஸ்தானத்தை 3 கிரகங்கள் பார்ப்பது அப்படிங்கிறது சூரியன் சனி செவ்வாய் குரு பார்வை களத்திரத்தின் மூலியமாக சில மாற்றங்களும் ஏற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அனைத்து விதமான விக்னங்களை விளக்குவதற்கான விநாயகர் சதுர்த்தி இருப்பதனாலே விநாயக வழிபாட்டினாலே உங்கள் வாழ்க்கையிலே நலமும் பலமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.